அப்பா ரசம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வைமா. இன்னும் கொஞ்சம். போதும் போதும் போதும். சுந்தரம், ஏன் சுந்தரம், நீ இந்த வீட்டுக்கு டிரைவருங்கிறது உனக்கு சுத்தமா மறந்தே போச்சோ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க உட்கார்ந்து சாப்பிடுற இந்த டைனிங் டேபிள்ல எங்களுக்கு சமமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்ப? முதல்ல எழுந்துரு, மேல எழுந்துரு. உனக்கு தைரியம் ஏறி போச்சுல்ல? அப்பா நீங்க எதுக்காக எந்திருக்கிறீங்க? உங்க மாப்பிள்ள தான் இங்க உட்கார்ந்து சாப்பிட சொல்லிருக்காரு. நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்கப்பா. அப்படி இப்ப புரிஞ்சுதுடி, நல்லா புரிஞ்சுது. அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து எங்க மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு அஸ்திவாரத்தை டைனிங் டேபிள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, கரெக்டா? இல்ல, உங்க மனசுல இருக்கிற மாதிரி ஆசையில எங்க மனசுல இல்லம்மா. நானும் என் அப்பாவும் எப்பவுமே இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டதே இல்ல. சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கள சாப்பிட விடாம பாதி சாப்பாட்டுல எந்திரிக்க வைக்கிறது மகா பாவம். என் அப்பா இங்கதான் உட்கார்ந்து சாப்பிடுவாரு. நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்கப்பா. வேண்டாம் பார்வதி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? போதுமா, இது போதுமா. அப்பா பாதி சாப்பாட்டுல எந்திரிக்க கூடாது, நான் சொல்றேன்ல, உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஏன் சுந்தரம், உன் பொண்ணுதான் இள ரத்தம் அப்படியே கொதி 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 கொதிக்குது. அவதான் ஏதோ சொல்றான்னா உனக்கு அக்காவை பத்தி தெரியாது? இல்ல அவங்க கோவத்தை பத்தி தெரியாது? கிளம்பு 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 சுந்தரம். அப்பா அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, நீங்க நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடுங்க. வந்தாச்சு, இன்னைக்கு இருக்குடி உங்களுக்கு. இங்க பாருமா, அப்பாவுக்கு ஆறுதலு. அக்கா வந்துட்டாங்க, இப்ப வந்து கச்சேரி வைப்பாங்க. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு விருந்து வைக்கலாம். அக்கா 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 ஒரு நிமிஷம் அக்கா. அங்க பாருங்க அக்கா, சுந்தரத்துக்கு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு விருந்து நடந்துகிட்டு இருக்கு. பக்கனையா உட்கார்ந்து சாப்பிடுறத பாருங்க. பாத்தீங்களாக்கா, இதெல்லாம் நீங்க தர இடம்தான்க்கா. அங்கேயே இரு பார்வதி. இது என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்பா இங்க உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னாரு. நான் தான் கட்டாயப்படுத்தி சாப்பிட சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். தெரிஞ்சா சரி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சுந்தரம்? நீ முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு. பாதி சாப்பாடுல எழுந்திருக்க கூடாது, அது மகா பாவம். அம்மா தான் சொல்லிட்டாங்கல்லப்பா, உட்காருங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க முதல்ல. இல்லம்மா, நான் சாப்பிட்டேன், எனக்கு இது போதுமா. இல்லக்கா, இனிமே சுந்தரம் உங்களுக்கு கார் ஓட்ட வேணாக்கா. இல்ல இல்ல, எதுக்காக சொல்றேன்னா, சுந்தரத்துக்கு உடம்பு சரியில்லை, முன்ன மாதிரி கண் பார்வை கூட சரியா இல்லன்னு சொன்னால. அதான்க்கா, இப்பதானே பார்வதி சொன்னா அவங்க அப்பாக்கு உடம்பு முடியல, டாக்டர் நல்லா பாத்துக்க சொன்னாரு, கண்ணு கூட சரியா தெரியலன்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில உங்களுக்காக கார் ஓட்டிக்கிட்டு வந்து பாதி வழியில அவருக்கு திடீர்னு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா
அப்படியே காரை கொண்டு போய் எங்கேயாவது மோதிட்டாருன்னா ஐயோ உங்க நிலைமை என்னக்கா ஆகுறது? அத நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சுந்தரம், இனிமே உங்களுக்கு வண்டி ஓட்ட வேணாக்கா. நீ சொல்றது சரிதான். ஆதி, அம்மா, இவனை எதுக்கு இப்ப கூப்பிடுறா? கூப்பிட்டீங்களேம்மா, என்னம்மா? சுந்தரம் இனிமே எனக்கு வண்டி ஓட்ட வேண்டாம். சொல்லு. மொழி. ஏமா, என்னாச்சு? எதுக்காக இப்போ சுந்தரத்தை கார் ஓட்ட வேணாம்னு சொல்றீங்க? அம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னைய வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. ஆரம்பிச்சிட்டியா? இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேம்மா. இல்ல சுந்தரம், இனிமே நீ எனக்கு டிரைவர் இல்ல. அப்படி உறுதியாயிரு. இன்னையில இருந்து நீ என் கம்பெனிக்கு டைம் கீப்பர். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு டிரைவரா இருப்பேன். தயவு செஞ்சு என்ன டிரைவர் வேலையில இருந்து மட்டும் தூக்கிடாதீங்கம்மா. இல்ல சுந்தரம், நீ டிரைவர் வேலையில சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நீ நேரம் தவறுனதே இல்ல. எல்லா உழைப்புக்கும் அந்த உழைப்புக்கேத்த மரியாதை கிடைக்கணும் சுந்தரம். அந்த மரியாதை தான் நான் உனக்கு டைம் கீப்பர் ஜாப் கொடுக்கறது. நான் உனக்கு கொடுக்கற இந்த மரியாதைய வேண்டான்னு சொல்லாத சுந்தரம். உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்கம்மா, பிளீஸ்மா. சுந்தரம், சரி சுந்தரம், உன் ஆசைப்படி நீ எனக்கு டிரைவராவே இரு. நீ பாதி சாப்பாடுல எழுந்திருச்சு போய் கை கழுவுனதை நான் பார்த்தேன். போ, வயிறார சாப்பிடு. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்குமா. போய் வயிறு நிறைய நான் சாப்பிட போறேன். பார்வதி, அப்பா, போய் எனக்கு சாப்பாடு எடுத்து வைமா. சரி மாமா, நீங்களும் சாப்பிட வாங்க. என்னடா மச்சான், ஏதோ மூடவுட்ல இருக்க, என்னாச்சு? இல்லடா, அதெல்லாம் ஒண்ணுடா. நீங்க வேற ஏதாவது நாட் பண்ணுங்க, நான் பே பண்ணிடுறேன்டா. ஓகே மச்சி. டேய் மச்சான், ஜூஸ் குடிடா. அப்படியே இருக்குடா. சரிடா மச்சி. ஓகே மச்சான், ஓகே. டேய் மறந்துடாதீங்க, செம்மையா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஓகே. ஹேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலேயே கை வச்சிருப்ப உன்ன? ஏய் விடு. ஏய் பொறுக்கி. ஏய்
உன்ன ஏய், நீ பண்ற பொறுக்கித்தனத்தை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சியா? அப்படித்தான்டா அடிப்பேன். பார்வதி, ஏன் இப்படி நடந்துக்கிற? நீங்க சும்மா இருங்க ஐஸ்வர்யம்மா. இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் தப்பு செஞ்ச அடுத்த நிமிஷமே தண்டனை கொடுக்கணும். அப்பதான் புத்தி வரும். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி எண்ணெய் வைக்கணும். வாங்க சார், இங்கதான் சார் பிரச்சனை. பொண்ணுங்க கிட்ட யாரோ பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்னீங்க. இதோ இந்த பசங்க தான் சார். சார், நான் எதுவும் பிரச்சனை பண்ணல சார். இவங்க தான் காரணம் இல்லாம என்ன கன்னத்துல அரைஞ்சாங்க. காரணமே இல்லாமையா? பாத்தீங்களா சார்? அப்படி நான் எதுவும் பண்ணல சார். ஏன் நடிச்ச? சார், இந்த டேபிள்ல உட்கார்ந்துகிட்டு இவன் அந்த டேபிள்ல உட்கார்ந்து இவங்கள செல்போன்ல வீடியோ எடுத்துட்டு இருந்தான். நான் பார்த்தேன் சார். அதை பார்த்து கோவப்பட்டு தான் நான் அரைஞ்சேன். இப்ப நீ சொன்ன மாதிரியே நீங்க அந்த டேபிள்ல உட்கார்ந்து இருந்தத இவன் இந்த டேபிள் இந்த வீடியோ எடுத்திருந்தா அது இந்த போன்ல இருக்கணும்ல? இல்லையே. உங்களுக்கா ஒரு கற்பனை. அதாவது ஆம்பளைங்க எல்லாம் கெட்டவனுங்க, பொம்பளைங்க எல்லாம் நல்லவங்கன்னு. ஆம்பளைங்க தப்பு மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்படியே நீயாவே தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இத்தனை பேருக்கு மத்தியில ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிச்சிருக்க. அது எப்படி 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 ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றீங்கல்ல? அப்ப ஆம்பளைங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், பொம்பளைங்க தனியா உங்களுக்கு வேற ஒரு நியாயமா? ரொம்ப தப்பா இருக்கு சார். அப்படி கிடையாது சார், நான் பார்த்தேன். இப்ப இவன் தப்பு பண்ணா நீ சொன்ன, என்கிட்ட அடி வாங்கினால. இப்ப நீ தப்பு பண்ணிருக்க, நியாயமா நீ தான் அடி வாங்கணும். பொம்பளைங்களா இருந்தா அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்களா? இப்ப என்ன சார், நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால வண்டியில வந்து ஏறணும்னு சொல்றீங்களா? சொன்னா வண்டியில போய் ஏறிடுவியா? இப்ப என்ன சார், நான் வண்டியில ஏறணும் அவ்வளவுதானே? நான் ரெடி, போலாமா? வாங்க ஐஸ்வர்யம்மா. வாங்க ஐஸ்வர்யம்மா. ஸ்டேஷன் கொடுத்து வாங்க. ஓகே சார். ஏய் ஏரியா டிரைவர் எங்க? உள்ள இருக்கார் சார். ஓகே, ஏறுங்க ஏறுங்க. தள்ளி உட்காருங்க.
பேரும் அகிலண்டீஸ்வரி மேடத்தோட மருமகளாச்சே, என்ன ப்ராப்ளமா இருக்கும்? அண்ணா சார் என்ன யோசனை? ஒன்னும் யோசிக்கல சார். கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய கேஸ் அனுப்பியாச்சா? அனுப்பியாச்சு சார். நானும் என்ன எதுன்னு விசாரிக்காம தேவையில்லாம ஒரு பொம்பளை பேச்சை கேட்டு ஒரு ஆம்பளை பையனை அடிச்சிட்டேன். சரி ஓகே, இப்போ சாரி கேட்டுறியா இல்ல கோர்ட்டுக்கு போறியா? கோர்ட்டுமா கோர்ட்டு தெரியாது? என்ன டைம் இல்ல, யோசிச்சு சீக்கிரம் சொல்லு. அக்கா சார். கோர்ட்டு கூட்டு போய் கொழுப்பை குறைச்சிருங்க. ஓகே சார். போங்க. மா எந்திரிமா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். இப்ப எதுக்காக அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது என்னன்னா, ஆம்பளை கூட பார்க்காம பப்ளிக்ல கை நீட்டி ஒருத்தனை அடிச்சிருக்காங்க. உங்க ஆக்ஷன் ஹீரோயின் தப்பு இல்லையா? மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஓ நான் போட்டு விட்டுறேன். அவ கையை நீட்டி அடிச்சிருக்கான்னா கண்டிப்பா மன்னிக்க முடியாத தப்பதான் இவங்க பண்ணிருப்பாங்க. நீங்க உங்க டியூட்டியை சரியா பாத்துருக்க மாட்டீங்க. இந்த பொம்பளைங்களுக்கு இது வேலை இல்ல, ஆம்பளைங்களுக்கு மேலேயே இருக்கணும். ஆம்பளைங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கணும், அவங்களுக்கு குறை சொல்லி மட்டம் தட்டணும். இங்க பாருங்க, ஒழுங்கான விசாரணை நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விசாரணை வெங்காயம் வெள்ளை பூண்டுலாம் என்னோட வேலை, உங்க வேலை இல்ல. சோ ப்ளீஸ். ஓ, உங்க வீட்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, போய் பேசுறாங்க. ஒருத்தன் வீடியோ எடுத்தான், எங்களை பார்த்தான், அதை பண்ணா இதை பண்ணா. உங்க பொண்ணுங்க பேச்சை கேட்டு அவனை அடிச்சு விசாரணை பண்ணி போன் எடுத்து பார்த்தா வீடியோவும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல. சோ எண்ட் ஆஃப் த டே உங்க வீட்டு பெண்கள் தான் போய் பேசிருக்காங்க. சான்ஸே இல்ல. பார்வதி போய் சொல்ல மாட்டா. இப்படியெல்லாம் யார் மேலயும் பழி போட மாட்டா. கண்டிப்பா அவ சொல்றது உண்மையாத்தான் இருக்கும். பார்வதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ உங்க வீட்டு பெண்களுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்களா, இல்ல வழக்கமாவே எங்க பெண்களுக்கு அநீதி நடந்தாலும் அப்படியே கொடியெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்கீங்களா? எதுக்காக வந்தீங்க நீங்க இப்போ? ஓ, அப்படி போகுதா கதை? இதே குற்றச்சாட்ட உங்க மேல வைக்கட்டுமா? தப்பு பண்ணவங்க தோ இந்த தடிமாடுங்கெல்லாம் ஆம்பளைங்கிறதுனால நீங்க அவங்க சைடு பேசிட்டு இருக்கீங்க. ஆம்பளைங்களை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். யூஸ்வலா ஆம்பளைங்க எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதனாலதான் கம்ப்ளைண்ட் வந்த உடனே அந்த பசங்களை போட்டு தட்டுன்னு தட்டினேன். போனை செக் பண்ணியும் பார்த்தேன், வீடியோவே இல்லையே. அப்ப தப்பு பண்ணது உங்க வீட்டு பொண்ணுங்க தானே, அவங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க? செக் பண்ணதா நான் இங்க வந்திருக்கேன். வெயிட் பண்ணுங்க. ஆதி, நான் பாத்துக்கிறேன். ஆதி. இன்ஸ்பெக்டர் சார்,
ரிகவரி சாஃப்ட்வேர் மூலியமா அந்த போனை ரெக்கவர் பண்ண போறோம். அந்த போனை கொஞ்சம் கொடுங்க. That's okay. Go ahead. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். ஓபன் பண்ணு. ஓகே சார். இன்ஸ்பெக்டர், ஏதோ பொண்ணுங்க அதனால நான் ரொம்ப வக்காலத்து வாங்குறேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஆம்பளை பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? மேடம், கொஞ்சம் அப்படி ஓரமா நடங்க. சார் சார் ஐயோ ஐயோ, என் பிள்ளை நரேஷ், என்னப்பாச்சு? என்னாச்சு? யோ, யார் மேல கைய வச்சிருக்க தெரியுமா? ஒரு எம்எல்ஏ பிள்ளை மேல கைய வச்சிருக்க நீ. எம்எல்ஏவோட புள்ளைய மட்டும் இல்ல, நான் எம்எல்ஏ அடிப்பேன்டா. என்னடா என்ன ஐயா மேலையே? என்னடா ஐயா கொய்யா? போட போட சவுண்ட் விடுற. உட்கார். ஏய் உட்கார். உட்காரடா. எம்எல்ஏனா உன் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான்டா உன் பேக்லயே அடிக்கிறேன். ஏண்டா எம்எல்ஏ, உன் புள்ள என்னடா பொம்பளைங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான்? வீடியோ எடுக்க போறதுக்கு பையன் யார் மேல கை வைக்கிற? மேடா உன் புள்ள மேட இந்த பொறுக்கி பசங்க மேடா என்ன பண்ணுவேன்? உன்னைய கை நீட்டதுல பொறுக்கி உட்கார்ற. ஆக்சுவலா நான் சொன்னது கரெக்ட் தான். இவனுக்கு தப்பு பண்ணிருக்கானுங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டு பொண்ணுங்களோட வீடியோ வந்து எடுக்கவே இல்லை. மத்த பொண்ணுங்களோட வீடியோஸ்னால தான் இவனுக்கு மாட்டினானுங்க. அது எதிர்ச்சியா உங்க வீட்டு பொண்ணுங்க மூலியமா இவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அதை நான் தட்டி கேட்பேன். You may call me a male chauvinist and I don't care about that. And you may be right also. ஆனா எங்க தப்பு நடந்தாலும் நெஞ்ச நிமித்திக்கிட்ட மீசிய முறுகிட்டு வரவன் தான் ஆம்பளை. நான் ஆம்பளை. அதே மாதிரி ஏமான தப்பு இருந்தா சாரி சொல்லிடுவேன். Sorry for the inconvenience. It's okay. That was very sarcastic. இந்த வாட்டி என்னோட கால்குலேஷன் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி பாத்துக்கிறேன். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் a small world. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? யார் கொடுத்த தைரியம்டா இது? நான் பவானிய உயிருக்கு ஒரே லவ் பண்றேம்மா. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுமா. ஓ, அப்ப இந்த அம்மா உனக்கு முக்கியம் இல்லல்ல? என்னோட அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல? அந்தஸ்து கௌரவத்தை வச்சு சந்தோஷமா வாழ முடியாதுமா. அப்ப நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீ சொல்றத நான் கேட்கணும், ஆனா நான் சொல்றத நீ மட்டும் கேட்க மாட்டேன். ப்ளீஸ்மா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு என் விருப்பத்துக்கு தடை போடாதீங்கம்மா. உன்னோட முடிவை நீ மாத்திக்க மாட்டேன். நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன். ப்ளீஸ்மா. நான் சொல்றத நீ கேட்க மாட்டல? அம்மா 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 அம்மா
அம்மா அம்மா கதவை திறங்கம்மா. அம்மா எதுக்குமா கதவை சாத்துறீங்க? அம்மா திறங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா திறங்கம்மா. முடியாதுடா, முடியாது. எப்போ எனக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனியோ, இதுக்கப்புறமும் உன்னை ஃப்ரீயா வெளியில விட முடியாது. அதுக்காக என்ன இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க? இதெல்லாம் டூ மச்மா. ஆமாண்டா, ஆமா. நீ கிரிமினல் தான், ஃபேமிலி கிரிமினல். அம்மா பேச்ச கேட்காம என்னோட அந்தஸ்து கௌரவத்தை மதிக்காம நடந்துக்கிட்டல நீ ஃபேமிலி கிரிமினல் தான். நல்லா கேட்டுக்கடா. நான் சொல்றத நீ கேக்குற வரைக்கும், நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் இந்த ரூம் உனக்கு ஜெயில் தான். இந்த நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் இவன் இந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது, உள்ளதான் இருக்கட்டும். அவனுக்கு சாப்பாடு தண்ணி மட்டும் கொடு. பத்திரமா பாத்துக்கங்க. நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனவன் இவன். நான் பாத்துக்கிறேன்க்கா. சாவி. அம்மா ப்ளீஸ்மா கதவை திறமா. அம்மா ப்ளீஸ்மா கதவை திறமா. ப்ளீஸ்மா கதவை திறமா. சரி, நீ கொடுத்த ஐடியா படி அகிலாண்டேஸ்வரி பரம்பரை வாழ் மேல நான் சத்தியம் வாங்கியிருக்கேன். இது ஒண்ணு போதும். இனிமே அந்த ஆண்டவனை நினைச்சா கூட நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. என்னாச்சு ராஜேஸ்வரி? நீங்க நார்மலாவே இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. என் மகன் என்ன நம்ப வச்சு கழுத்தறுக்க பார்த்தான். அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நான் மட்டும் போகலன்னா 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருக்கும். இந்த காதல் இருக்கே ரொம்ப பயங்கரமானது. அப்பா அம்மா அந்தஸ்து ஆஸ்தின்னு இது எதுவுமே பார்க்காது. நீங்க இப்ப உங்க மகன் அடைச்சு வைக்காம இருந்தா அப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரி நிலைமை தான் உங்களுக்கும். அந்த அகிலாண்டேஸ்வரி எதுக்கு இப்ப இங்க வரா தெரியலையே. எனக்கு அவ போன் கூட பண்ணலையே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, சரி நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க அவங்கள பேசி சமாளிச்சு அனுப்பி வைங்க. சரி சரி போ. அகிலா வா 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 வா. ராஜி அம்மா ப்ளீஸ்மா கதவை திறமா. என்னையே கைதி மாரி நடத்தினா எப்படிமா? கதவை திறங்கம்மா. மகேஷ் சத்த மாதிரி இருக்கு. ரூம்ல பூட்டி வச்சிருக்கியா? என்ன ராஜி இதெல்லாம்? ஏன் மகேஷ ரூம்குள்ள பூட்டி வச்சிருக்க? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. ராஜி, இந்த ரூம்ல பூட்டி வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஓல்ட் ஸ்டைல். இந்த ஜெனரேஷன் பசங்க கிட்ட இப்படியெல்லாம் வற்புறுத்தி எந்த வேலையும் வாங்க முடியாது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கல்யாண நாள் அன்னைக்கு மகேஷ் திடீர்னு காணாம போயிட்டா பரவாயில்லையா? என்ன பண்ணுவ நீ? இத பாரு, முதல்ல இந்த மாதிரி ரூம்ல அடைச்சு வச்சு மிரட்டி பயமுறுத்திலாம் மகேஷ உன் வழிக்கு கொண்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இத பாரு ராஜி, நீ முதல்ல மகேஷ் கிட்ட உட்கார்ந்து பேசு. அவன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வை. சில பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டான்னா அதுக்கப்புறம் நமக்கு சாதகமா நடந்துப்பா. பிடிவாதத்தாலையும் முரட்டுத்தனத்தாலையும் எதையுமே சாதிச்சிட முடியாது ராஜி. ஆனா அன்பால சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்ல. அதனால நீ முதல்ல மகேஷ் ரூமை திறந்து விடு. யோசிக்காத,
நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். யோசிச்சு நல்ல முடிவை எடு. சரி, வரேன். அம்மா ப்ளீஸ்மா கதவை தரமா. ஆண்டி இப்படி வாங்க. ப்ளீஸ்மா கதவை தர. என்ன நந்தினி? அவசரப்படாம கொஞ்சம் அமைதியா இருங்க. அகிலாண்டேஸ்வரி சொன்னதை கேட்டு நீங்க இப்ப கதவை திறந்து விட்டா காத்துல பறக்க போறது உங்களோட குடும்ப கௌரவம், மானம், மரியாதையும் தான். உங்க மகன் விஷயத்துல நீங்க எடுத்த முடிவுதான் கரெக்ட். உங்க மகன் கல்யாண விஷயத்துல நீங்க அகிலாண்டேஸ்வரி பேச்ச கேட்காதீங்க. உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி அட்வைஸ் பண்ணி உங்க குடும்ப கௌரவத்தையே கெடுக்க பாக்குறேன். நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் உங்க மகன் ஹவுஸ் அரஸ்ல இருக்கிறது தான் நல்லது. இதுக்கப்புறமும் லேட் பண்ணிடாம உடனடியா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ சொல்றதும் சரிதான் நந்தினி. நான் நாளைக்கே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் அவன் உள்ளேயே இருக்கட்டும். வெரி குட். இதுதான் நல்ல முடிவு. சரி, நான் வரேன். சரி, வா. பாய். அக்கா, கால்ல சின்னதா தனக்கா அடிபட்டது. அதுக்கு இந்த பார்வதி எவ்வளவு சீன் போடுற தெரியுமா? அங்க பாருங்க அக்கா, பாருங்க. என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா? பார்வதி, என்ன நடக்குதுங்க? அப்படி கேளு. டாக்டர் தான் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு வெளியில போன? எங்க கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாம்மா. பிரசாதம் எடுத்துக்கோங்கம்மா. உங்களுக்காக வேண்டிக்கிட்டு அடிபதர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்காம்மா. எடுத்துக்கோங்க. தேவையில்லாம இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்க கூடாது. போய் ரெஸ்ட் எடு. சரிங்கம்மா. ஆமா, ரெஸ்ட் எடு போய். ஆதி, அம்மா பாத்து கூட்டிட்டு போ. சரிம்மா. என்ன இருந்தாலும் மூத்த மருமகன் இவளுக்கு பாசம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா வெளியே காமிச்சுக்காம கெத்த மெயின்டைன் பண்றேன். இவளை நம்பி நான் வரேன் பாரு. என்ன சொல்லணும்? பாத்துவா பாத்துவா. நீங்க வேலையை பாருங்கக்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாமா, மகேஷ்க்கும் பவானிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம். இப்ப என்ன மாமா பண்றது? செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த எப்படியாவது மகேஷ்க்கும் பவானிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் எப்படி மாமா? எப்படின்னு தெரியல. ஆனா ஒண்ணு, மகேஷோட அம்மா சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும். ஆமா மாமா, நானும் என் மனசுக்குள்ள அப்படிதான் நினைச்சேன். அம்மா சம்மதம் இல்லாம, அம்மாக்கு தெரியாம நாம கல்யாணம் பண்ணி அவங்க வெறுப்புக்கு ஆளாகி நாம கஷ்டப்பட்ட மாதிரி மகேஷும் பவானியும் கஷ்டப்படக்கூடாது மாமா. நமக்கு வந்த நிலைமை அவங்க 2 பேருக்கும் வரக்கூடாது.
ஆமா பார்வதி, அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். யார் பார்வதி? பவானி தான் மாமா. பவானி அக்கா, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? எதுக்கு இப்ப கால் பண்ண? பிரச்சனை தான்க்கா, அதுக்காக தான் உங்களுக்கு இப்ப கால் பண்ணேன். பிரச்சனையா? மகேஷோட அம்மா அவங்க பார்த்து வச்சிருக்க பொண்ணுக்கும் மகேஷுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்கக்கா. இப்பதான் மகேஷோட ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னாங்கக்கா. என்னக்கா பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ ஒண்ணு கவலைப்படாத பவானி, நாங்க தான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கோம்ல. மாமா ஏதாவது செஞ்சு எப்படியாவது அந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்ணிடுவாரு. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, சரியா? சரிக்கா. சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். மாமா, நாளைக்கு மகேஷுக்கும் அவங்க அம்மா பார்த்து வச்சிருக்கிற பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தமா. அத நினைச்சுதான் பவானி ரொம்ப பயப்படுறா. மாமா, அந்த நிச்சயதார்த்தத்தை நம்ம எப்படியாவது நடக்க விடாம பண்ணணும். என்ன மாமா பண்றது? நிச்சயதார்த்தம் நடக்கட்டும் பார்வதி. என்ன மாமா சொல்றீங்க? நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். ஆனா நிச்சயதார்த்தத்துல மகேஷ் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லணும். மகேஷ் அப்படி சொல்லிட்டா நிச்சயதார்த்தம் மட்டும் இல்ல, கல்யாணமும் சேர்ந்து நின்றும். மாமா, இந்த யோசனையை எப்படியாவது மகேஷ்க்கு சொல்லணும் இல்ல மாமா? எப்படி சொல்றது இப்போ? பார்வதி, சிங்காரவேலன் மாமா ஏற்கனவே பவானியை கூட்டிட்டு மகேஷ் வீட்டுக்கு போயிருக்காரு. அவரை மகேஷ் வீட்டுக்கு அனுப்புவோம். அவர் மகேஷ் கிட்ட இந்த தகவலை சொல்லிட்டு வரட்டும். சூப்பர் மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சிங்காரவேல அண்ணனை அனுப்பலாம். நீங்க அண்ணனுக்கு போன் பண்ணுங்க. தோ பண்றேன். நிறுத்து, இந்த வீடுதான். இதுதான் கரெக்ட். இந்த பகாசு ஓயாம போன் பண்ணாரு. ஒரு சொன்ன தெரியாதா? நான் வர பாயிண்ட்ரா. சும்மா போன் பண்ணிட்டு வேலையில் இருக்கேன்ல. அவன் எங்க போனா? அதெல்லாம் கேட்காதனா பாரு. வை போன. அச்சோ, இந்த வீட்டுல குடியிருக்கிறவங்கள தவிர மத்த எல்லாரும் இருக்கானுங்களே. தங்கச்சி, மாமா வாங்கண்ணே. நீ உட்காருமா. என்ன மாமா, போன காரியம் சக்சஸ் தானே? மகேஷோட அம்மா சினிமால வர வில்லிங்களை விட ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க போல இருக்கு மாப்ள. வீட்டுக்கு உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க மாப்ள. அவங்கள தாண்டி வீட்டுக்குள்ள போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. அப்ப நீங்க வீட்டுக்குள்ள போவே இல்லையா? செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி உள்ள போனா மாப்ள. வீட்டுக்கு வெளியில பெரிய பூட்டால போட்டு பூட்டி வச்சிருக்கானுங்க. சரி, பின்பக்கம் வழியா வீட்டுக்குள்ள போய் மகேஷ பார்த்து நீ சொன்ன விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா மகேஷ ரூம்ல வச்சு அடைச்சு பாடி கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கானுங்க மாப்ள. என்னால உள்ளே போக முடியல மாப்ள. நான் வந்துட்டேன் மாப்ள. மகேஷோட அம்மா அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மாப்ள. அவனை அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாது. அப்போ நாளைக்கு மகேஷ்க்கு அவங்க அம்மா ஏற்பாடு பண்ணிருக்க பொண்ணோட நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருமா? பவானி, எனக்கு என்னமோ எல்லாமே நம்ம கையை மீறி போயிட்டே இருக்க மாதிரி தோணுதுக்கா. நாளைக்கு மகேஷ் நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடந்துருமோன்னு தோணுதுக்கா. அதெல்லாம் நடக்காது பவானி. மாமா இருக்காருல்ல, அவர் நடக்க விட மாட்டாரு. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிறோம். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் பவானி. நீ பயப்படாம வீட்டுக்கு போ. போறேன். ஆனா மகேஷ் நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன உயிரோடையே பார்க்க முடியாது. பவானி, பவானி, என்ன மாப்ள, இந்த பொண்ணு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு போகுது. காட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமா?
அடிச்சு ஓட்டுறா. அடிச்சு ஓட்டு. ஆ நிப்பாட்டி வீடு வந்துருச்சு. என்ன கணக்கு இந்த வீடு தானா? ஆமாங்க மணி, இந்த வீடு தான். ஹலோ, குதிரை வண்டியில அங்க நிறுத்தக்கூடாது. வாங்க அந்த பக்கம். மாமோய் என்னன்னு கேளுங்க. போயான்னு சொல்றேன்ல. கணக்கு என்னன்னு பாரு. கணக்கு எடுத்து சொல்லு. சரிங்க மணி, இந்த வந்துடுறேனுங்க. கோவப்படாதீங்க மாமா. பின்ன யாருன்னு தெரியாம எடுத்து சொல்லு கணக்கு. யோ ஆரியானி, எங்க ஐயாவோட வண்டி சத்தம் வருதுன்னு கேட்டா 8 ஊர் ஜனமும் வாய் பொத்தி வழி விட்டு நிக்கும். நீ என்னடானா எங்க ஐயாவோட வண்டி இங்க நிக்க கூடாதுன்னு சொல்ற. நீ இந்த ஊருக்குள்ள இருக்கணுமா வேணாமா? யோ கணக்க, அங்க என்ன வெட்டி பேச்சு? ஏனுங்க மாமா, அங்க என்ன நடக்குது? அதானே அம்மனியா சொல்லி போடுச்சு. போற வேண்டிய பேச்சு வேண்டி கிடக்கு. எங்க நாட்டாமையை இப்ப உள்ளோடாம தடுத்து போட்டீங்கன்னா அப்புறம் மகேஷோட கல்யாணம் நின்னு போடும் பாத்துக்குங்க. என்ன மூச்சே நின்னு போன மாதிரி முழிக்கிறானுங்க. நம்ம வழிக்கு வந்துருவானுங்க. என்ன கணக்கு, ஆடு புழுக்க போற மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருக்க. கேட்ட நீக்கலாம் நமக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல. ஐயா மகேஷ் கண்ணு நின்னு போச்சுன்னா அப்புறம் அந்த ராஜேஸ்வரிக்கு இவங்க தான் பதில் சொல்லணும். என்ன பண்ணி நான் சொல்றது? அதானே மாமா. என்னைக்கு மாமா நீங்க தப்பா சொல்லிருக்கீங்க? அதானே மாமா, நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களோ? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. யோ என்னையா முடிச்சிட்டு இருக்கீங்க? ஏடனிக்கு ஏய், மகேஷ் தம்பியோட கல்யாணம் விஷயம் வந்துருவாங்க போல இருக்கு. நமக்கு எதுக்குடா வம்பு? அதான் உள்ள ரத்தன சார் இருக்கார்ல, அவரு பாத்துப்பாரு. நீங்க வாங்கய்யா. அப்படி வா வலிக்கு. நீ எப்படி ஆடிட்டு வர? கால் வலிக்குது மாமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்றா கணக்கு இந்த வந்துட்டு இருக்க நாடாமா. ஐயோ, யாருங்க நீங்களா? நீ யாரு தம்பி? எங்க மாட்டு தொழுவத்திலே வந்து எங்க கிட்டயே யாரு? ஐயோ, இந்த வீடு இவர் தானே மாமா. நீங்களே பேசுங்க. சாரி தம்பி. ஏய் கணக்கு, என்றா நடக்குதுங்க? யாரு சின்ன பையன்? நீங்க கோபப்படாதீங்க, அமைதியா இருங்க. நான் அந்த சின்ன பையன்ட்ட பேசிக்கிறேன்யா. எங்க ஐயா யாரு தெரியல. பாப்பநாயக்கம் பாளையத்துல இருக்கக்கூடிய பச்சை சின்ன குழந்தைய கேட்டா கூட எங்க ஐயாவை பத்தி ஆறுன்னு சொல்லும். எங்க ஐயாவை பார்த்தா ஆறுன்னு கேட்ட காது கிட்ட வந்து கத்தாத கணக்கு. சரிங்க மணி, இந்த விஷயம் மட்டும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கல்யாணமே நிப்பாட்டி போடுவாங்களா? ஏனுங்க, மகேஷ் தம்பி எங்க? அவரை பாக்கணும், கொஞ்சம் வர சொல்லுங்களேன். எங்க? நீங்க எதுக்கு மகேஷ பாக்கணும்? கணக்கு ஐயா, நீங்க கோவப்படாதீங்க. இந்த சின்ன பையன்டெல்லாம் நீங்க பேசாதீங்க. நான் என்னன்னு கேட்டுக்கிறேனுங்க. மகேஷ் அவன் ரூம்ல இருக்கான். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன் அவன்கிட்ட. என்றா கணக்கு வில்லங்கமா பேசிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம கிளம்புவோம். ஐயோ மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோவக்கார மாமனா இருக்கீங்களே. இருங்க, நானே பேசிக்கிறேன். தம்பி, எங்க பரம்பரை வழக்கப்படி நாங்க கொடுக்கிற வேட்டி சட்டையை தான் மாப்பிள்ளை நிச்சயதார்த்தத்துக்கு போட்டுட்டு வரணும். அந்த மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை கொடுத்துட்டு போலாம் தான் நாங்க எல்லாருமே ஊர்ல இருந்து ரெட்டை குதிரை சேரட்டு வண்டியில வந்திருக்கிறோம். ஆமா ஆமா, எவ்வளவு செலவு தெரியுமா? அப்படியா? சரி, அந்த வேட்டி சட்டையை கொடுங்க, நான் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துறேன். இங்க வாரு தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதுவுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல. அமுனே, பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடலாம். மாமோய், நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தம்பி, நாங்க மாப்பிள்ளைய பார்த்து அவர் கையில தான் கொடுப்போம். அததான் முறை. நீங்க முறைய மாத்தணும்னு சொன்னா இந்த கண்ணால நடக்கணுமா வேணாமான்னு நாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கும். என்ன மாமா? என்ன கணக்கு? ஆமாங்க மணி. இப்ப பேச சொல்லுங்க மாமா. ஐயாங்க, அமுனியமாங்க, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நாம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி போடுவோம். ஆமாங்க, அதான் சரி கணக்கு. சரிங்க. அம்முனி, வா போவோம். இல்ல யாரு? போதீங்க, இருங்க. போகாம என்னங்க பண்றது? அது வந்து சரி, நீங்களே உங்க கையால மகேஷ்ட கொடுங்க. வாங்க.
அது அப்படியோ ஒழிக்க வாங்க. மாமா டேய் மாப்பிள, உன் நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு விட்டு வழக்கப்படி உனக்கு வேட்டி சட்டை கொடுக்க வந்திருக்காங்க. ஏனுங்க மாப்பிள்ள தம்பி, எங்களை பார்த்து ஒரு வணக்கம் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. கோவங்கியும் ஏதாவது இருக்கா? எதுக்கு சும்மா பேசிட்டு இருக்கீங்க? வந்த வேலை என்ன? வேட்டி சட்டை கொடுக்கறது தானே, கொடுங்க. மாமா இந்தாங்க, கொடுத்துருங்க. நாங்க யாருன்னு தெரியுதா? அம்மணி, என்ன மணி பாத்துட்டு நிக்கிற? உன் கையில கொடுத்து விடு. என்னங்க மாமா, நீங்க இருக்கும்போது நான் எப்படி கொடுக்க முடியும்? நீங்களே கொடுத்துருங்க மாமா. அட கொடுத்து விடு அம்மணி. என்னங்க மாமா நீங்க? மாப்பிள்ள என்ன தம்பி பாத்துட்டு நிக்கிறீங்க? வாங்கிக்கோங்க தம்பி, வாங்கிக்கோங்க. தம்பி என்ன எதுவும் பேசாம இருக்கு? ஏனுங்க தம்பி? சரி, வந்த வேலை முடிச்சுல, போலாமா? இருங்க தம்பி, நீங்க வேற மாப்பிளைக்கு ஏதோ பேசணும் போலயே. அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம். இல்லைங்க தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா மாப்பிள்ளை கிட்ட அட எதுவும் வேணாம், நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்லங்க, நிச்சயதார்த்த விஷயமா மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் எதுவும் பேச வேண்டாம். நீங்க முதல்ல கிளம்புங்க. அவங்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். என்னடா நீங்க தம்பி டென்ஷன் ஆவறீங்க? அவர் தானே பேச போறாரு. சரி போலாம் வாங்க, எதுக்கு நிக்கிறீங்க? என்னங்க ரொம்ப டென்ஷன் ஆவறீங்க தம்பி. சரி அம்மணி வா கிளம்பலாம். நீங்க துரத்தாதீங்க, நாங்களே கிளம்புறோம். நீங்க கிளம்புங்க முதல்ல. வாங்க கிளம்புங்க. வாங்க வாங்க வாங்க. வரோம் வரோம். போங்க மணி, போங்க ஐயா, கேட்ட மூடு. அடிச்சு ஓட்டுறா. கணக்கு பாத்து. ஆனா மகேஷ் கிட்ட பேசவே முடியலையே மாமா. நான் சொல்றேன் வா. மாமா, கடைசி வரைக்கும் மகேஷ் கிட்ட சொல்ல வந்தது சொல்ல முடியாமலே போயிடுச்சு. ஆமா பார்வதி, என்ன பண்றது? ரத்னம் தான் கூட ஓட்டிட்டு இருக்கானே. ஆனா மகேஷால நம்ம யாருன்னு சுத்தமா கண்டே படிக்க முடியலையே மாமா. மகேஷ்க்கு மட்டும் இல்ல, அந்த ரத்னம் அங்க இருந்த யாருக்குமே நம்மள அடையாளம் தெரியவே இல்ல. மாப்பிள, இந்த கெட்டப்ல உங்க ரெண்டு பேரையும் பாக்கும்போது நாட்டாம படத்துல வர சரத்குமார சரோஜா தேவி மாதிரியே இருக்கீங்க. ஐயோ மாமா, நாட்டாம படத்துல ஏது சரோஜா தேவி? ஆமால மாப்பிள. ஆமால. சாரி மாப்பிள, சரத்குமாரும் குஷ்பு மாதிரி இருக்கீங்க.